வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவானது பார்த்தீங்கன்னா, நம்முடைய மாணவர்களுக்காக நான் ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு பதிவு. அதாவது இங்க எல்லா மாணவர்களும், அதாவது மாணவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாரையும் நான் சேர்த்து தானே சொல்றேன் நானு. பொதுவா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை நிச்சயமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துல உங்களுக்கிடையே கண்டிப்பாக ஒற்றுமை இருக்க வேண்டும். ஏன்னா, நீங்க அன்னைக்கு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டத்தை முதல்ல இனிஷியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் தான் அப்படின்னு பார்க்கிறோம். இதுல என்னன்னா, உங்களுக்குள் நீங்கள் அரசியல் பேசிக் கொள்ளலாம். உங்களுக்குள் நீங்கள் பேசிக் கொள்ளலாம். ஆனால் உங்கள் கல்லூரிகளிலோ அல்லது உங்க பள்ளிகளிலோ இது மாதிரி இது மாதிரி ஒரு அரசியல்வாதிகளை, அதாவது கரவேஷ்டி கட்டியிருக்கிறாங்க, ஒரு கட்சியினுடைய அடையாளத்தோடு வருகிறார்கள், இல்ல கட்சி கூடிய கார்ல வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை நீங்கள் அனுமதிக்காதீர்கள். உங்கள் கல்லூரிக்கு அனுமதிக்காதீர்கள், உங்கள் பள்ளியிலும் நீங்கள் அனுமதிக்காதீர்கள். சரிங்களா? இதுல நீங்க கொஞ்சம் அவரா இருங்க. நீங்க இதுல கொஞ்சம் ஒற்றுமையாக இருங்க. இதுல நீங்க கொஞ்சம் ஒரு யுனைட்டியா இருங்க. ஏன்னா உங்களுடைய சக மாணவர்களை, மாணவிகளை நீங்கள் உங்களுடைய ஒற்றுமையின் மூலம் நீங்கள் பாதுகாக்கலாம். உங்களிடையே ஒரு விழிப்புணர்வு நிச்சயம் வேண்டும். உங்களுக்கிடையே ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் கண்டிப்பாக வேண்டும். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் அச்சுறுத்தினான்னா தயவு செய்து யாரும் நீங்கள் அச்சம் கொள்ளாதீர்கள். இந்த மாதிரியான ஒரு பிளாக்மெயில், எமோஷனல் பிளாக்மெயிலுக்கு நீங்கள் எவரும் அடிமையாகாதீர்கள். குறிப்பாக எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய அடையாளங்களுடன் கொடியோ அல்லது கரை வெட்டியோ கட்டிக்கொண்டு, இல்ல அரசியல் கட்சியினுடைய இன்ஃபுளுன்ஸோட யாராவது உங்க கல்லூரிக்கோ பள்ளிகளிலோ இது மாதிரி ஒரு முறைகேடான செயல்களில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணத்துடன் வருபவர்களை நீங்கள் புறம் தள்ளுங்கள். உங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸ் மூலம் அவர்களை நீங்கள் அப்புறப்படுத்துங்கள். ஒற்றுமையாக இருங்கள். உங்களுக்குள் நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள். உங்களுக்குள் அரசியல் நீங்கள் பேசிக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமான அரசியலை பேசிக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான நபர்களை, அதாவது இப்ப ஞானசேகரன் அவர் இந்த கொடியை பயன்படுத்தியிருக்கின்றார் தன்னுடைய வாகனத்தில் அப்படின்றது பார்க்கிறோம். சரிங்களா? நான் என்ன சொல்றேன், எந்த ஒரு அரசியல் விஷயங்களையும் நீங்கள் உள்ளே அனுமதிக்காதீர்கள். ஒருவேளை ஒரு உயர் பதவியில் இருப்பவர்கள் அவர்கள் ஒரு விழாக்களிலோ ஏதோ கலந்து கொள்வதாக இருந்தால் அவர்கள் அதை முறையாக வருவார்கள். அலுவலகத்தில் முறையாக அனுமதி பெற்று அவர்கள் முறையாக வருவார்கள். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கிடையே இருக்கக்கூடிய குற்றம் இது மாதிரிப்பட்ட விஷயங்கள் நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வழக்கு. நீங்கள் உங்களுக்கிடையே ஒற்றுமையாக இருங்கள். அந்த ஒற்றுமை உங்களை நிச்சயம் பாதுகாக்கும். நன்றி நண்பர்களே.